Guys, இது நிஜமாவா guys? இல்ல ஏஐ ஏதாவது பண்ணி வச்சிருக்கானுங்களா? அப்பா வந்துட்டியா ஐயா வந்துட்டியா? எங்கடா எனக்கு ஒண்ணுமே தெரியலடா. அங்க பாரியா எவ்வளவு பிரகாசமா நிக்கிறாருன்னு. ஐயா அவர் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கார் பாருங்க. பிஜேல அப்படியே இருக்குங்க. எப்படிங்க இது அப்படியே இருக்குது? நீ பொறுக்கும் போதே இறந்துட்டதாவும் எனக்கு ஒரே ஒரு பையன் இருக்கிறதாவும் இந்த சமுதாயம் நம்பிட்டு இருக்குது. நீ என் அப்பன்னு யாருக்கிட்டயும் சொல்லிடாதப்பா. ஆஹா ஒண்ணு குடித்தாங்கய்யா ஒண்ணு குடித்தாங்கய்யா. வாரிசு இல்லாத சொத்து ஆட்டைய போட்டலாம்னு நினைச்சனே, இப்படி அநியாயமா மண்ணள்ளி போட்டாங்களே. கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி. சேவை செய்யறதுக்குன்னு பிறந்தவன் அந்த சினேக் பாபு அக்கிரமம் எங்கெங்க தலைவரிச்சு ஆடுதோ அங்க இந்த சினேக் பாபு படம் எடுத்து ஆடுவான். கொட்டும் மழையில் ஒற்றை குரலாய் போர் முழக்கமிடும் சிறுத்தையை பாரீர். எரிமலையா செதர்வண்டா, அக்கினியா கக்குவேன். மொத்தத்துல சொல்ல போனா தீ பிளம்பு அக்கினி குழம்புடா. தாத மழையிலும் அடங்க மறுத்து சிங்கிளாக சீரும் சிறுத்தையை பாரீர். எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல. தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க தாங்க மாட்டேன். போ 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 போ. எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம்? இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. மழைநீர் தேங்கி குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் நாகர்கோவில் மாநகராட்சி சாலைகளை சீரமைக்க கோரியா? இல்ல வாகன ஓட்டிகளை விபத்தில் சிக்க வைக்கும் அவலத்தை தடுக்க கோரியா? இல்லங்க இல்ல இல்ல. அதுதான் இல்லை. உரிமமின்றி செயல்பட்ட பேக்கரியின் மின் இணைப்பை துண்டிக்க உத்தரவிட்டு நேர்மையாக நடந்து கொண்ட பெண் அதிகாரியை கண்டித்துதான் இந்த ஆர்ப்பாட்டம். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். இந்த ஊர்ல எவனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம வீட்டுல தான் பஞ்சாயத்து நடக்கும். இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். முறையான சில அனுமதிகள் அங்கு இல்லை. அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நீ அந்த கம்பெனியை மூடி விடுவாயா? தான் செய்து கொண்ட பேக்கரி டீலிங்கிற்காக சிறுத்தை சிங்கிளாக நின்று வசைபாடும் காட்சிகள் தான் இவை. உங்க அக்காவை நான் வச்சுக்கிறேன், என் பேக்கரியை வேணா நீ வச்சுக்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். பேக்கரி அனுமதியின்றி இயங்கி வருவது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த பேக்கரியின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. உண்மையிலே அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும்? நீ இந்த சீட்டிலிருந்து கட்டாயம் சஸ்பெண்ட் செய்யப்படுவாய். அதற்கான வேலைகளை விடுதலை திருத்தங்களும் இந்த நிறுவனமும் முன்னெடுக்கும் என்பது மாற்று கருத்தில்லை. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. வீட்டுக்குள் தண்ணீர் வருவது போல தெரிந்தால் வீட்டின் கேட்டுகளை இறுக்கமாக மூடி வைக்கவும் பொதுமக்கள். அதாவது இவங்கள மாதிரி ஒரு மலுமட்ட தற்கொலையை வந்து நான் பார்த்ததே இல்ல. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். வந்து என்னதான் கேட்டு மூணாலும் கேட் அடியில ஓட்டன்னு ஒண்ணு இருக்கும், அதுல இருந்து வரும். இல்ல நிறைய பேர் வந்து ஸ்பேஷியஸ் கேட் மாதிரி வச்சிருக்கலாம். நடுவுல இப்போ என்னது பாத்திரம் கொடுக்குற அளவுக்கு ஸ்பேஷியஸ் இருக்கு. அந்த மாதிரினா அதுல இருந்து தண்ணி வராதா? என்னையா நீங்க இப்படி அறிவாளியா பேசுறீங்க? இவ்வளவு விவரமா பேசுது தம்பி யாரு? ஏன்னா நான் சாதாரண ஸ்டாலின் இல்ல, முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின். என்ன சொல்றது, கவுன்சிலராக கூட தகுதி இல்லாதவங்க சிஎம்மா ஆக்குறது வந்து நம்ம தப்பு தான், வேற யார் தப்பும் கிடையாது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சாலையோரம் வசிக்கும் பகுதியில் இருக்கும் மக்கள்களுக்கும் தாழ்வான பகுதியில் இருக்கும் மக்கள்களுக்கும் இன்று கொசு வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. கொசு விற்பதற்கு சென்னையிலே ஒரு மேயர் கொசு வராங்க. ஐயோ ஐயோ மேயர், என்ன மேயர் இப்படி பண்றீங்க? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? ஒருத்தர் துண்டு சீட்டை கொண்டு வந்து கொடுக்கிறார். அப்பவும் துண்டு சீட்டு தான். ஏன் துண்டு சீட்டு வந்துச்சு தெரியுதா உங்களுக்கு? துண்டு சீட்டை கொண்டு கொடுக்கிறார். துண்டு சீட்டுல உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. எவனோ பொய்யா அடிச்சிருக்கான். அவரிடத்துல ஒரு துண்டு சீட்டை கொண்டு போய் கொடுத்தாங்க. என்னன்னா உங்களுக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறாங்க. அதை படிச்ச உடனே எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான்
இது ஸ்டாலினுடைய இரங்கல் கூட்டமாக இருக்கிற காரணத்தால் என்னுடைய மகனுக்கு ஸ்டாலின் என்று பெயர் சூட்டுகிறேன் என்று கலைஞர் அவர்கள். ரஷ்யாவுடைய ஸ்டாலின் இறந்தது 1953 மார்ச் 5. ஐயா ஸ்டாலின் பிறந்தது 1953 மார்ச் 1. இந்த செக் பண்ணிடுவோம். ஓகே கூகுள், ஜோசப் ஸ்டாலின் எப்போ இறந்தார்? The 5th of March 1953. நம்ம தலைவர் மு க ஸ்டாலின் எப்போ பிறந்தாரு? The 1st of March 1953. மார்ச் 1 பிறந்த குழந்தைய மார்ச் 5ஆம் தேதி தான் அப்பனுக்கே சொல்றேன்னா 5 நாள் ஐயா கருணாநிதி வீட்டுக்கு போகாம எங்க இருந்தாரு? The 5th of March 1953. The 1st of March 1953. March 1953. சம்பவம் 2. 6 மாத குழந்தையாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் வீட்டிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறார். குவா 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 என்று தவழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் ரொம்ப கை குழந்தையா இருந்தப்போ தவழ்ந்து ரோட்ல தரையில நடந்து சாரி யுவரானர். அப்படி தவழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க அத்தை சூடி இருந்த பூவில் இருந்த ஒரு சேஃப்டி பின் இருக்கு பாருங்க. சேஃப்டி ஊக்குன்னு சொல்றோம்ல, திறந்த நிலையிலே கீழே கிடந்துச்சு. அந்த ஊக்கை 6 மாத குழந்தையாக குவா குவா என்று கத்திக்கொண்டிருந்த ஸ்டாலின் எடுத்து வாயிலே போட்டு விடுகிறார். அந்த ஊக்க எடுத்து விழுங்கிட்டேன். அது திறந்த நிலையில. அக்கம் பக்கத்து உறவினர்கள் அத்தைகள் பெரிய மக்கள் துடித்து போகிறார்கள். ஆனாலும் அவரு அப்படியே உறுதியா இருக்க. 6 மாசம் குழந்தை உறுதியா இருக்கு. அதனால தலைவர் கலைஞர் அவர்கள் எக்கைய விழுங்கிட்டு உயிரோடு இருக்கான். மருத்துவத்தை போறாங்க. இது மெடிக்கல் மிராக்கல். ஒரு ஊக்கை முழுங்கி இப்படி ஒரு 6 மாத குழந்தை பிழைத்ததே கிடையாது. மெடிக்கல் மிராக்கல். இவன் ஒரு எக்கு இதயம் கொண்டவன் என்று சொல்கிறார். எக்கு இதயம் கொண்டதனால் அந்த எக்கு போல இருந்த ஸ்டாலின் பெயரை எனக்கு வைத்தார்கள் என்று. அதனாலதான் எக்கு உள்ளம் கொண்ட ஸ்டாலின் பெயரை தலைவர் கலைஞர் அவர்கள் சூட்ட வேண்டும் என்று அப்பவே முடிவு பண்ணார். 6 மாத குழந்தையா இருந்து ஊக்க முழுங்கினதுக்கு தான் ஸ்டாலின் பேர் வச்சாங்கன்னு ஐயா ஸ்டாலின் சொல்றாரு. என்னங்க புள்ள பிறந்ததுக்கும் வரல, பேர் வைக்கிறதுக்கும் வரல. இங்க நான் ஒரே பிஸி. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. Hey guys, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.